வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ சமீபத்தில் யூஎஸில் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டில் உள்ள தமிழ் கவிஞர்களை எல்லாம் இணைச்சு ஒரு கவியரங்கம் ஜூம் மீட்டிங்கில் பண்ணாங்க. அதில் எனக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. அது தலைப்பு என்னன்னா, அன்பின் வழியது உயிர்நிலை. அந்த நிறுவனத்தாருக்கு என்னோட நன்றி. இப்போ நான் அந்த கவியரங்கத்தில் படித்த கவிதையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பை வலியுறுத்த அன்பால் நம்மை இணைத்த அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்னை தந்தை மேல் கொண்ட அன்பு மதிப்பு, ஆதரவற்றோர் மேல் கொண்ட அன்பு நேயம், இறைமேல் கொண்ட அன்பு பக்தி, இணையர் மேல் கொண்ட அன்பு காதல், ஈன்ற மகவின் மேல் கொண்ட அன்பு பாசம், உன் நாட்டின் மேல் கொண்ட அன்பு தேசபக்தி, எளியோர் மேல் கொண்ட அன்பு கருணை, ஐந்தறிவு ஜீவன் மேல் கொண்ட அன்பு இரக்கம். அன்பின் வகைகள்தான் எத்தனை எத்தனை, அதனால் வரும் சுகங்கள் எத்தனை எத்தனை. அக்காலத்தில் உறவில் நட்பில் அன்பு செலுத்த அஞ்சல் வழி மட்டும் உண்டு. இக்காலத்தில் தகவல் தொடர்புகள்தான் கணக்கில் உண்டோ? பெருகிவிட்ட தகவல் தொடர்புகள் விஞ்ஞான விந்தையே. ஆனாலும் வற்றிவிட்ட அன்புதான் சமுதாய விந்தையே. இது எதனால்? தூசால் கலங்கிய குட்டையில் முகம் தெரியாது, மாசால் கலங்கிய மனதில் அன்பு புரியாது. காசா பணமா, அனைவரிடமும் அன்பு செலுத்திப்பார், கூசாமல் சந்தோஷம் கூடவே வந்து நிற்கும். அன்பாக பார்க்கும் ஒரு பார்வை போதுமே. ஆழமான மனரணத்துக்கு வேறு மருந்து தேவையோ? காதல் செலுத்து, களிப்பு மனதில் துள்ளி வரும். இரக்கம் செலுத்து, இறையருள் முன்னிற்கும். ஈகை செலுத்து, ஈன்றவள் பூரிப்பாள். கருணை செலுத்து, கடவுள் உடன் இருப்பார். நேசம் செலுத்து, நீண்ட நாள் வாழ்வாய். பாசம் செலுத்து, பாரினையே ஆளலாம். அன்பே சிவம், சிவமே அன்பு. அன்பே நாதம், அன்பே கீதம். அன்பே தர்மம், அன்பே பிரம்மம். அன்பே சாந்தம், அன்பே ஆனந்தம். அன்பே சக்தி, அன்பே சாந்தம். வணக்கம்.